ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யணும். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ரவை வச்சு தாங்க ஒரு கப் கேக் செஞ்சுருக்கிறோம். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுங்க. அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. லாக்டவுன் டைமில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க பசங்க. வாங்கிட்டு எப்படி சொல்லலான்னு போய் பார்க்கலாம். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ரவை எவ்வளோ எடுத்துருக்கேன்னுட்டு சொல்கிறேன். ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க ரவை. எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் நீங்கள் சர்க்கரையும் அளக்கணுங்க. நான் ஒரு அரை கப் சர்க்கரை இருக்குங்க எடுத்துருக்குறேன். இது அரைச்சி எடுத்த சர்க்கரைங்க. அரைச்ச பிறகு தாங்க அளவு எடுக்கணும். இப்போ இந்த ரவையும் போட்டுக்கலாம், இந்த சர்க்கரையும் போட்டுக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜாரில் நல்லாவே இதுக்கு கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. நான் நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 முட்டை எடுத்துருந்தேங்க. இதில் சேர்த்துக்கலாம். இது கூடயே நெய் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் இருந்துச்சுன்னா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாங்க. இந்த முட்டைக்கு நம்ம போட்டோம் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம சேர்க்கக்குள்ளே கொஞ்சம் அந்த வாசனை டைல்யூட் ஆகிடுங்க. இதுக்கும் நல்லாவே இதுக்கு அரைச்சிக்கிட்டேங்க மிக்சிலேயே. இப்போ கடைசியாக நம்ம பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க. இதுக்கு நல்லாவே அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, எல்லாமே நல்லா நம்ம அரைச்சிக்கிட்டோம். நம்ம ஒவ்வொரு தடவை அரைக்கக்குள்ளேயும் அந்த ரவை நல்லா அறுபடுங்க. அதுக்கு தாங்க நான் ஒரு தடவை நான் தனித்தனியாக அதில் அப்படியே சேர்த்து அரைச்சிக்கிட்டே இருந்தேங்க. ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இதில் எல்லாமே நெய் தடவி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கிண்ணத்துலேயும் உங்களுக்கு வச்சு செஞ்சு காட்டுறதுக்கோசரம் அந்த கிண்ணத்துலேயும் தடவிட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம அந்த மிக்சர் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, போட்டுடலாம். அதிகமாகவும் போடக்கூடாதுங்க, கொஞ்சம் இடம் விட்டே போடுங்க. கொஞ்சம் அது உப்பி வரும். இதே மாதிரி கிண்ணத்துலேயே கொஞ்சமாக போட்டுட்டு அதுவும் வச்சிடலாங்க. நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருந்தேங்க. இது ஆப்ஷன் தாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. இது இல்லைன்னா கூட நீங்கள் முந்திரி பருப்புக்கு வறுத்து போட முடியுங்க, நல்லாவே இருக்குங்க. நான் இட்லிக்கு நல்லா தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இப்போ இந்த இட்லி தட்டுக்கு நம்ம மேலே வச்சிடலாங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற தட்டுக்கு வச்சிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. இதுக்கு மூடி வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் திறந்துட்டுருக்கேன். ஒரு குச்சி வச்சு நம்ம இந்த மாதிரி பார்க்கக்குள்ள உங்களுக்கு அதில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுங்க. இல்லை அப்படின்னா வெந்துச்சுன்னு தெரிஞ்சிக்க முடியும். இது நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விடலாங்க. ஆறின பிறகு தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், நல்லாவே ஆறிச்சு. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வருங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டீ போடுற நேரத்துலேயே நம்ம இது ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்க அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. வெளியே விற்கிற கேக்கோட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம வகை வகையாக செஞ்சு கொடுக்க முடியுங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிங்கெல்லாம் போட்டிருக்கேங்க. எல்லாமே ரொம்ப விருப்பமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேங்க. போய் பாருங்கள். பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோடையும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னா மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கும் கொடுங்க. என்ஜாய் ஃபுட்.